போச்சு. பயத்துல அவருடைய இளமைக்குன்னு இருந்த துணிச்சல் தவிடுபொடியாயிருச்சு. அவருடைய முழங்கால் தானாக முடங்கியது. புல்டாவின் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் மணல் புயல் போல அவரை தாக்கியது. ஒவ்வொரு எழுத்தும் இதயத்தை துளைத்தது. இனிமேல் விடிவே இல்லையா, எங்கள் மீறுதல்களுக்கு இரக்கம் இல்லையான்னு உடைந்து தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அரண்டு போயிருந்தார். அந்த நேரம் உல்டாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அது முந்தைய கடுமையான செய்தியை உருக்குவது போல மிகவும் மென்மையான பனி போல இருந்தது. அரசரே, கிருபை இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு பரிசுதான். ஆனா அதுக்கு விலை இல்லாம இல்ல. கர்த்தர் உன் துக்கத்தை பார்க்கிறார். வறண்ட பூமியின் மழை போல் உன் கன்னங்களில் கரைப்படைந்த கண்ணீரை காண்கிறார். உன்னுடைய மனம் திரும்புதலின் சத்தம் அவருடைய காதுக்கு எட்டியது. அது தேவாலயத்தில் பாடப்படும் எந்த பாடலை விடவும் விலையேற பெற்ற இன்னிசையாய் இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் இரக்கம் பாராட்டுவார்னு சொல்றாங்க. விரிய போகும் முட்டு போல் யோசியாவின் நம்பிக்கை மீண்டும் அவன் கண்களில் மலர்ந்தது. நிமிர்ந்த தோள்களுடனும் புதிய உறுதியுடனும் ராஜா கம்பீரமான குரல்ல, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாரானால் அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்று சொல்றாரு. நம்முடைய தேவாலயத்தை தூய்மையாக்குவோம். பொய்யான சிலைகளையும் விக்கிரக ஆராதனையும் அகற்றி இந்த நிலத்தை பரிசுத்தமாக்குவோம். ஒரே உண்மையான கடவுளின் வழிபாட்டிற்கு நேராய் திருப்புவோன்னு ஒரு அறிக்கை விடுறாரு. இதை கேட்டதும் உல்டாவின் உதட்டுல புன்னகைப்பூ மலர்ந்தது. யோசியா எடுத்திருக்க இந்த பாதை நீண்டதும் கடினமானது. ஒரு பாலைவனத்தின் வழியாய் போகும் பொழுது இருக்கிறது போல இந்த பாதையில் சந்தேகங்கள் மற்றும் சோதனைகள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் மணல் புயல் போல இவர்களை தாக்கலாம். காணல் நீர் போன்ற அதிசயங்கள் இவர்களின் திசையை மாற்றி ஏமாற்றலாம். சில பலவீனங்கள் தரிசு நிலத்தில் சுட்டெரிக்கும் சூரியனை போல இவர்களை பின்னடைய செய்யலாம். ஆனாலும் யோசியாவின் கண்களில் நெருப்பு போல பற்றி எரிந்த உறுதியான வைராக்கியம் தன்னுடைய கண்களிலும் பிரதிபலிக்கிறத உல்டா பார்க்கறாங்க. ராஜா, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்கன்னு உல்டா ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறாங்க. கடவுள் உங்களை முழுசா மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சு கவனம் இல்லாம இருந்துடாதீங்க. உங்கள் நம்பிக்கைய உறுதியா பிடிச்சிட்டு இருங்க. ஏன்னா கடவுள் உங்க அருகிலே இருக்கார். அவர் உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் ஆவியை பலப்படுத்துவார். முடிவில் யூதா ராஜ்யத்திற்கு ஒரு புதிய விடியலை வெளிப்படுத்துவார்னு சொல்லி முடிக்கிறாங்க. தீர்க்கதரிசி உல்டா, நான் நிச்சயம் தடுமாற மாட்டேன். கடவுளின் கிருபையால் யூதா தேசம்